ஈரான் மீது நேரடி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் 30 இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதால் அங்கு உச்சக்கட்ட பதற்றம் நீடித்து வருகிறது. பல இடங்களில் கட்டடங்கள் பலத்த சேதமடைந்தன. குறிப்பாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி காமேனியின் வீடு மற்றும் அலுவலகம், உளவுத்துறை தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்கு பதற்றம் நீடித்து வருவதால் அலி காமேனி சுரங்கத்தில் பதுங்கியதாக தகவல் வெளியாகியது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் தாக்குதலை தொடங்கின. ஈரானிய ஆட்சி முறையிலிருந்து எழும் உடனடி அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்காக ஈரானில் அமெரிக்க ராணுவம் தனது நேரடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதிகாலை முதலே இஸ்ரேலிய விமானப்படையுடன் இணைந்து அமெரிக்க படைகள் ஈரானின் முக்கிய ராணுவ இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கின. இந்த தாக்குதல் குறித்து பேசிய டிரம்ப், ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பயங்கரவாத ஆதரவு உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. எமது தேசத்தையும் நட்பு நாடுகளையும் காக்க இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என தெரிவித்திருக்கிறார். தெஹ்ரானில் உள்ள அதிபர் மாளிகை, உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் அலுவலக வளாகம் மற்றும் ஈரானின் ஏவுகணை தளங்களை குறிவைத்து தாக்குதல் அரங்கேறி வருகின்றன. இதனால் ஈரான் தனது வான்பரப்பை முழுமையாக மூடியது. இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய புரட்சிகர படை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அவசர உதவிக்கு டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.